ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜோராபிஸ் கம்பெனி. ஜோரான வாழ்க்கையை வாழ ஜோராபிஸ் கம்பெனியுடன் வணிகம் செய்யுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சிவா. ஜோராபிஸ் கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் நம்ம கம்பெனியில இருந்து கொரியர் பிரான்ச் சர்வீஸ் எடுத்திருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கோம். கரெக்டாக ஆஃபீஸ் லொகேஷன் எங்கே இருக்குன்னா, தேனி ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பேக் சைடில் திட்டச்சாலை சுப்பன் ஸ்ட்ரீட்ல ஆஃபீஸ் லொகேஷன் வச்சிருக்காங்க. லொகேஷன் ஆஃபீஸ் பேர் கௌசல்யா கம்ப்யூட்டர்ஸ், ப்ரிப்பரேட்டர் பேர் ஈஸ்வரன். அவரோட ஃபீட்பேக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஆஃபீஸ்ல இருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஸ்டாண்டிங் போர்டு கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வெளியில மெயின் ரோட்ல அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் போர்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஆன்லைன் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லா விளம்பரங்களும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். போய் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணிட்டு அவரோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, அவருக்கு பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லா டீடைல்ஸும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? ஓகே சார். ஜோராபிஸ் கம்பெனிலேருந்து ஃபீட்பேக் எப்படின்னு கேட்டு போகலான்னு வந்திருக்கோம் சார். பிரான்ச் நீங்கள் கொரியர் பிரான்ச் எடுத்து எத்தனை மாதம் ஆச்சு, பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு? சார், இப்போ நம்ம கொரியர் எடுத்து ஜோராபிஸ் மூலமாக கொரியர் எடுத்து 1 மந்த் மேலே ஆகுது சார். சரியா, இனிஷியலாக நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டு, கஸ்டமர் இதில் சப்போர்ட் எதுவுமே இல்லை. ரொம்ப ட்ரபுளாக தான் இருந்தேன். அப்புறம் அவங்க ஜோராபிஸில் டிஸ்கஸ் பண்ணேன். சார், நம்மளுக்கு கொரியருக்கு பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் டல்லாக இருக்குது சார் அப்படின்னு. சார், அவங்க ஆல்ரெடி சார் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்க டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் சில சஜஷன்லாம் சொன்னாங்க. சரிங்களா, கஸ்டமரை மீட் பண்ணுறது, நேரடியாக ஒரு கம்பெனி போய் விசிட் பண்ணி அவங்க பல்க் ஆர்டர் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடி ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அவங்க டிஜிட்டல் மார்க்கெட் சப்போர்ட் மூலமாக ரெகுலர் கஸ்டமர் 4 கஸ்டமராக வராங்க. அப்புறம் பல்க் ஆர்டர் கஸ்டமரும் போய் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அது மூலமாக ஆர்டர்ஸ் மூலமாக வந்துட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு சார். நல்லபடியாக போயிட்டுருக்கு. மந்த்லி ஒரு டெய்லி முன்னாடி இனிஷியலாக கொஞ்சம் அமௌண்ட்லாம் கம்மியாக தான் வச்சு இப்போ மந்த்லி நல்லா வருது. 1 மாதம் ஆனால் கூட நல்லா ரிசல்ட் வருது. நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் தெரியுது. எனக்கே தெரியும், ஃபீட்பேக் தெரியுது. ஆமாம், உங்களுக்கு அதில் நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும் சார். அவங்க மூலம் கொரியர் எடுத்திங்கன்னா நல்லா ஃபீட்பேக், நல்லா கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும் சார். சிவா சார், இப்போ ஜோராபிஸில் வந்து கொரியர் புக்கிங் பாயிண்ட் எடுத்துட்டேன். அதில் வந்து இந்தியன் போஸ்ட், இகாப், எக்ஸ்பிரஸ் பீஸ், டெலிவரி, இந்த 4 கொரியர் ஆட் ஆகுது. இதுக்கு இந்த கொரியர் மட்டும் புக்கிங் பாயிண்ட் எடுத்தது இல்லாமல் மினி ஏடிஎம் சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மினி ஏடிஎம்மில் என்ன பண்ணோம்னா, மினி ஏடிஎம் டிவைஸே கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இந்த இதில் வந்துட்டு கார்டு ஸ்வைப் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் அந்த மினி ஏடிஎம் சர்வீஸில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ், டிக்கெட் புக்கிங், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஃப்ரீயாக அக்கௌண்ட் கோடக் மஹிந்திரா, ஆக்சிஸ் பேங்க்கில் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் கொடுத்துட்டாங்க. இது கூட இல்லாமல் இந்த பில்டிங்கில் எல்லாத்துக்கும் இபி பில் கட்டுறது, இன்சூரன்ஸு எல்லாமே நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, இந்த இது கூட ஃப்ரீ எதிர்பார்க்காத அளவுக்கு டேக்ஸ் கன்சல்டன்சி ஃப்ரீ கொடுத்தாங்க. டேக்ஸ் கன்சல்டன்சி ஃப்ரீலான்சர்னா ஜிஎஸ்டி கொடுத்தாங்க. சரிங்களா, இந்த ஜிஎஸ்டியில் பண்ணும்போது இப்போ இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி நம்ம மூலமாக தான் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் இப்போ ரெஃபர் பண்ணும்போது 30% கமிஷன் நம்மளுக்கு கிடைக்குது. அதில் நம்மளுக்கு நல்ல இன்கம் கிடைக்குது. ஸோ இப்போ ஒரே கொரியர் மட்டும் தான் எடுத்தேன். மினி ஏடிஎம் கொடுத்தாங்க, டேக்ஸ் கமிஷன் ஃப்ரீ கொடுத்தாங்க, எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அதில் எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணேன். இப்போ அவங்க வாக்கிங் கஸ்டமர்ஸ், இப்போ எனக்கு கொரியர் வாக்கிங் கஸ்டமர் மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் எலிஜிபிளாக வராங்க. ஸோ இப்போ எனக்கு கொரியர் வாக்கிங் வராங்க, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வாங்க. அதனால் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கேட்டு வாங்கினேன். அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசருக்கும் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இயற்கை உரங்கள் எல்லாத்துக்கும் அதுக்கும் வீடியோ சப்போர்ட்டிவ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க மூலமாக கஸ்டமர்ஸ் எல்லாமே ரீச் பண்ணுறாங்க. டெய்லி என்கொயரி வருது, ஆஃபீஸை விசிட் பண்ணுறாங்க. அப்போ இப்போ கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கு சார். கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட் ராஜ்மா மசாலா, அது ரொம்ப ஃபெமிலியரான இதாக போயிட்டுருக்கு. அதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதில் பண்ணும்போது அதுக்கான கஸ்டமர்ஸ் நிறையா வராங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து 10 ப்ராடக்ட் இருக்கும்போது 10 ப்ராடக்ட் இருக்கோம்னா வேரியஸ் கஸ்டமர் ஒரே இடத்துல வரும்போது எந்த பிஸ்னஸ்க்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி வாக்கிங் கஸ்டமர்ஸ் நிறையா வரும்போது ஒரு ப்ராடக்ட் கேட்டு இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு பிஸ்னஸ் ஆகுது. ஸோ அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் ஜோராபிஸ் மூலமாக. சார், இப்போ கொரியர் புக்கிங் பாயிண்ட் எடுத்தேன். அது மூலமாக எனக்கு மினி ஏடிஎம் சர்வீஸ் கிடச்சிது. அப்படியே அதுக்கு ஃப்ரீயாக ஜிஎஸ்டி ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்க. அது மூலமாக ஜிஎஸ்டி கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இப்போ ஜிஎஸ்டிக்கு வரவங்க கொரியர் புக்கிங் பாயிண்டை பார்த்து கொரியர் புக்கிங் ரெஃபர் பண்ணுறாங்க. அதேமாதிரி மினி ஏடிஎம் வரவங்களும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வரும்போது ஒரு கஸ்டமர் வந்து பல தேவைகள் இருக்கும். அதுக்கான பல பிஸ்னஸ் நம்மகிட்ட இருக்கிறதுனால அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஒரே கஸ்டமர் பல பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க.
அந்த வகையில் இப்போ ஜோரா பிஸில் ரெஜிஸ்டர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். அது மூலமாக எனக்கு பல பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ அப்கமிங் நல்லா பண்ணிட்டுருக்கு. இதுவும் போக ஜோரா பிஸில் ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எதுனாலும் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தவங்க தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுபோல் இருக்கும்போது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண தேவையில்ல, அவங்க கொடுக்குற பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணாலே நமக்கு நல்லா இருக்கும் சார். சூப்பர் சார். வணக்கம் சார். இவர் மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு சர்வீஸ்க்காக உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா மல்டி ப்ராடக்ட்ஸ் மூலமா அவங்க மோர் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இவர் மாதிரி நீங்களும் பிசினஸ் எடுத்து ஜோரான வாழ்க்கை வாழ ஜோரா பீஸுடன் வணிகம் செய்யுங்கள்.